மேடி, காட்டுக்குள்ள இருக்கிற ஓனாய் எல்லாம் செத்து போயிடுச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது ஸ்னேக். ஓனாய்களெல்லாம் வேட்டையாடினதுக்கு அப்புறம் இதுங்க உள்ள வர ஆரம்பிக்கும். நீ எதை பத்தி பேசுறன்னு எனக்கு புரியல. நம்ம ஸ்டோருக்கு என்னாச்சு மேடி? முதல்ல ஸ்டோர், அடுத்தது என்ன மொத்த டவுனுமா? இல்ல, நான் விட மாட்டேன். நம்ம டவுன் ஆக்கிரமிக்க விட மாட்டேன். அந்த ஸ்டோர் எங்க அப்பாவோட ஸ்டோர், உங்க அப்பாவோடது. உங்க அப்பாவோட ஸ்டோர். புரியுது. அது யாரோட ஸ்டோரா இருந்தா நமக்கு என்ன ஸ்னேக்? அதுக்காக நீயே இப்படி டென்ஷன் ஆகணும்? நீ எப்பவுமே ரொம்ப சாஃப்ட். ஓகே, அவங்கள பயமுறுத்தி ஓட வைக்கலாம். அவங்கள டவுனை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கலாம். சரியா ஸ்னேக்? இத நீ நானும் சேர்ந்து பண்றோம். ஓகேவா? போலாம். நான் சாப்பிட்டானவ இல்ல ஸ்னேக். எங்க அந்த குழந்தைகளை காணோம்? இங்கதான் அவங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? வெளியில வந்துருங்க. இங்கதான் இங்க இருக்காங்க. அம்மா கரடி, நீ அந்த குழந்தைகளை பாத்தியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பசங்க எங்க போனாங்க? அந்த பசங்களை பிடிச்சு நான் சாப்பிட போறேன். நான் கண்டுபிடிச்சிட்டு. இந்த அப்பா கரடி கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஐ லவ் யூ செல்லோ. I love you too, Daddy. மைக்கேல், அப்பாவுக்கு எனக்கு குட் நைட் கிஸ் கிடையாதா? நான் வளர்ந்துட்டேன் டாடி. வளர்ந்துட்டியா? அப்படின்னா நீ ஐ லவ் யூ டாடின்னு சொல்ல. நான் வளர்ந்துட்டேன். சரி, அதை விடு. நாளைக்கு நம்ம ஸ்டோர் திறப்பு விழா வச்சிருக்கோம். அப்போ என்னோட மகன் தான் அங்க கட்டியிருக்கிற பெல்ல முதல்ல அடிக்கணும். அந்த சத்தம் இந்த டவுன் முழுக்க கேட்கணும். நிஜமாவா? ஆமா. ஓகே டாடி. ஆல் ரைட். ஓகே, நீங்க 2 பேரும் நல்லா தூங்குங்க, நான் வரேன். டாடி, I love you. ஐ லவ் யூடா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட் நைட். அம்மா கரடி, எனக்கு கொஞ்சம் தேன் வேணும். சரி வாங்க அப்பா கரடி. சீக்கிரமா ஜேக். சீக்கிரம் வா. வந்துடுறா, வெயிட் பண்ணுங்க. ஜாக், எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் கிரேவி பண்ணிருக்கேன். பசங்க கூட வெளியில போயிட்டு அப்படியே ஒரு பியர் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஓகே? திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சீக்கிரமா. அந்த 2 பேரும் யாரு? என்ன சொல்லிட்டு இருக்கான்? அது ஸ்னேக்கும் மேட்டியும் குதிரை லாயத்துக்கு போயிருக்கும் போது மீட் பண்ண. அவங்க அங்க வேலை செய்யறாங்களா? இல்ல, வருவான்னு நினைக்கிறீங்க? இங்க பாரு ஹரி, சாப்பாடு ஹாட் பாக்ஸ்ல வச்சிரு. அப்புறமா வந்து சீக்கிரமா. சாப்பிடு. ஓகே? டைம் ஆயிடுச்சு. ஷெரீப் ஜோ கெயின் இவங்க அங்கிள் தாத்தியா. இதுக்கு மேல அவங்களால எனக்கு என்ன பிரச்சனை வரும்? ஓகே, சரி, சீக்கிரம் வந்துடுறேன். I love you. ஐ லவ் யூ டூ. என்ன உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைக்கிறேன்னு சொன்னாங்களா? நல்லா தெரிஞ்சுக்கங்க ஜாக், 50% கல்யாணம் ஏதாவது ஒரு காரணத்துல தோல்வியில தான் முடியுது. முட்டாள்தனமா எதையாவது செஞ்சிடாதீங்க. சும்மா அவங்கள பயமுறுத்தி விட்டுற போறோம். அவ்வளவுதான். அது போதுமா? அது போதும் ஜோ. மேட்டிய நானும் போற இடத்துக்கு நீயும் வரதான் போற. ஷெரீப், Cheers, my boys. சகோதரர்களுக்காக. சகோதரர்களுக்காக.
சகோதரர்களுக்காக. எரியுது. சரி, ஜாலியா போயிட்டு வாங்க. நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. நீங்க ரொம்ப நாளா அந்த ஸ்டோருக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது. நீங்களும் சேத்தும் தெரிஞ்சுதான் இதுல இறங்கிருக்கீங்களா? ஆமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த ஸ்டோர் மட்டும் நல்லபடியா போச்சுன்னா நிறைய பேர் பழைய பகையெல்லாம் மறந்து திரும்பவும் ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல டார்லிங், ஆண்டவர் நம்மளை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கார். இனிமே நம்ம பின்வாங்க முடியாது. ஓகே, உள்ள வரீங்களா? நீ போ, நான் வரேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. ஓகே. சீக்கிரம் போ. நீங்களே எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாம திரும்ப போயிடுங்க. இது என்னோட இடம். திரும்ப போங்கன்னு சொல்றேன்ல. பிரச்சனை பண்ணாம போயிட்டீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்து நானும் மறந்துடுவேன். என் ஆசை என்னன்னு தெரியுமா? நீ இப்ப இங்க நடக்க போறத மறக்க கூடாது. நான் என்ன சொன்னேன்னு சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்ப சொல்ற, எங்களுக்கு உன்னை பிடிக்கல. நீ இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு என்ன பிடிக்கதா பிடிக்கலையா நான் கேட்கல. நீங்க இப்ப நிக்கிறது என்னோட இடத்துல. நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. மரியாதையா திரும்பி போயிடுங்க. பாப், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். சொல்றேன்ல, நீ உள்ள போ. இப்ப என்ன நீ ரொம்பவே வெறுப்பேத்திட்ட. ஷிப் போ. போய் உள்ள புடி. வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல 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 ஜாக், இல்ல ஜாக். நீ மறந்துட்டியா ஜாக்? சகோதரத்துவம். நாம இவங்களை கொளுத்த போறோம். கொளுத்து போறோமா? மேட், என்ன கொளுத்தி போடு. இப்பவா? இப்பவே தான். வேண்டாம் மேட்டி, வேண்டாம். இத நீ பண்ணாத. வான வேடிக்கை. வாசல்ல கொளுத்தி போடு. சொன்ன கேளு. இத நீ பண்ணாத மேட்டி. உள்ள குழந்தைங்க இருக்காங்க. போய் வண்டியில ஏறு. போ. உடனே தீயணைப்பு வாகனங்கள் புறப்பட்டு வாங்க.
பாவம் பாபு தன்னோட மனைவியையும் குழந்தையும் இழந்துட்டாரு. ஆமா, பாவமாக தான் இருக்கு. இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. இது ஆக்சிடென்ட் தான். வாசல்ல ஒரு பாட்டில் இருக்கு. ஏய், இது ஒரு ஆக்சிடென்ட், புரியுதா? கண்டிப்பா. இப்படி ஒரு தாங்க முடியாத துக்கத்தில் இருந்து ஒரு மனிதனால் எப்படி மீள முடியும்? 2 குழந்தைகளையும் நல்ல மனைவியையும் பறிகொடுத்தது நினைத்து பார்க்க முடியாத ஒரு வேதனைதான். நம் ஆன்மாவின் அடிவரை பாதிக்கக்கூடிய வலி இது. மனித வார்த்தைகளால் ஆறுதல் சொல்ல முடியாத பெரிய இழப்பு இது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் ஆறுதல் இருக்கிறது. ஆண்டவரின் வார்த்தைகள் நம் ஆத்மாவை வழிநடத்தி மேலும் ஆவியை சாந்தப்படுத்தி நமக்கு புத்துயிர் ஊட்டி மீண்டும் நாம் வாழ தைரியமூட்டும் பலம் கொண்டதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். Hear my voice, hear me calling in the wind, across the sea. I have written your name. என் மனைவி கிட்ட நான் கடைசியா சொன்ன வார்த்தை, கர்த்தரை விசுவாசி. ஆண்டவர் தான் இதெல்லாம் நடத்த அனுமதிச்சிருக்காரு. இனிமே ஆண்டவர்கிட்ட எனக்கு எந்த வேலையும் இல்லை. Healing hands upon your soul, I'll be with you. I'll always be here. Hear my voice, rest in me. இன்னைக்கு ஸ்டோர்ல நிறைய வேலை இருக்கு. ஹெல்ப்புக்கு யார் வர்றீங்க? நான் மீன் பிடிக்க போறேன். நானும் இன்னைக்கு மீன் பிடிக்க போவேன். ஆ, உட்காந்து சாப்பிடு. நான் எழுந்து போலாமா டாடி? நீ இன்னும் சாப்பிட்டு முடிக்கவே இல்லையே. போ. தேங்க்ஸ் மம்மி. சரி, போ. ஒரு விஷயம் சரி, சொல்லு. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு கெட்ட கனவு வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? கனவுல நெருப்போட பாட்டில் பறந்து வர மாதிரியாச்சு. பாபுக்கு எப்படி நடந்துச்சு? நடந்து போன விஷயத்தை மாற்ற முடியாது. நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு தெரியாது. அவரும் அதை தான் விரும்புறாரு. இதை சொல்லி சமாதானப்படுத்திக்கிறீங்களா? அவர் திரும்பி வர்றது எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் ஒன்றும் ட்ரை பண்ணாமல் இல்லை, தெரிஞ்சுக்க. இப்போ அவர் யார் கூடயும் பேசுறது கூட இல்லை, என்கிட்ட கூட பேசுறது இல்லை. அவர் ஸ்டோருக்கு வருவார், என்ன தேவையோ எடுத்துட்டு பேசாம போயிடுவாரு. அவர் தன்னை சுத்தி ஒரு பெரிய சுவரை எழுப்பி யாரையும் அதுக்குள்ள அனுமதிக்கிறது இல்ல. அப்ப அதை உடைக்க நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜேக், ஜேக், நீ வீட்டுக்கு போறதா நல்லது மைசான். சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆமா, குடு. நைட் நீங்க வீட்டுக்கு வரவே இல்லையே. ரொம்ப டயர்டா இருக்கு. எனக்கும் தான். நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு வந்தேன் இல்லையா? நானும் தான். ஓ, அதுவும் சரிதான். நான் என்ன நாள் பூரா வீட்ல உட்காந்துட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களா?
இப்படி காசெல்லாம் குடிச்சு வேஸ்ட் பண்றது அவ்வளோ நல்லதில்ல. அப்படியா? இது நம்ம பணம், ஏன் பணம். நான் உழைச்சி சம்பாதிச்சது. இது ஏன் பணம், நான் தானே சம்பாதிச்சேன். என் இஷ்டப்படி இப்படிதான் செலவு பண்ணுவேன். வேணா நீ வேலைக்கு போ, வீட்டு செலவெல்லாம் நீ பாத்துக்கோ. நான் பசங்க கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன். உங்களுக்கு பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு கூட தெரியாது. நீ இருந்திருந்தா அந்த மயில விரட்டியா பிடிச்சிருப்ப. நான் அனாவசியமா கத்திய தூக்கி விசிறி என் டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என் மாவையும் பசங்களையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீயாவது என் கூட கடைசி வரைக்கும் வர விட்டுட்டு போயிடாத. யார் அது? ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? என்னது? ஏய் நில்லு, ஓடாத. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. நில்லு, என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன தைரியம் இருந்தா என்ன ஏமாத்துவா? நீ பயந்துட்டு தானே? எல்லாம் என் நேரம். சரி வா, தூக்கி விடுறேன். சரி நான் கிளம்புறேன். எனக்கு மீன் பிடிக்கிற வேலை இருக்கு. நீலு, நீ எங்க போற? என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். ஏதாவது ரகசியமா? ஆ, நீ சொல்லலன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணி வர போறேன். இதுதான் அந்த இடம். இந்த இடத்துல ரொம்ப ஈஸியா மீன் பிடிக்கலாம். வாவ், இந்த இடத்த நான் பார்த்ததே இல்ல. சரியான வழியில போனா நிறைய மீன் கிடைக்கும். ம், வா. என்கிட்ட கூட, நான் ஹெல்ப் பண்றேன். முதல்ல தூண்டில வைக்கிற இடம் நல்லதா இருக்கணும். இந்த மண்புழு மாதிரி. இது கூடவே ஒரு சின்ன மட்டன் பீஸ் வச்சா ஈஸியா மீன் மாட்டோம். சரி, நீ மண்புழுவையும் மட்டனையும் ஒரே பாக்கெட்ல தான் வச்சிருந்தியா என்ன? சேர்த்து சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும். உங்க அப்பா எப்படி தூண்டில் போடணும்னு கத்து கொடுத்தாரா? எனக்கு அப்பா கிடையாது. உனக்கு நான் எங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். மீன் மாட்டிக்கிச்சு. நிஜமாவா? நிஜமாவே மீன் மாட்டிருக்கு. தூண்டில 2 கையாலும் பிடிச்சுக்க. ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்ணு. ஓகே, நான் பிடிச்சுக்கிறேன். புடி புடி. நான் பிடிச்சுக்கிறேன். வலிக்கிட்டு போகுது. நமக்கு மீன் கிடைச்சிருச்சு. இரு, நான் பிடிக்கிறேன். தண்ணியில் தானே இருந்தது, அதனால வழுக்கிட்டு தான் போகும். ஹாய் பை, நம்ம மீன் பிடிச்சிட்டோம். அங்க என்ன தெரியுது? உயரமான கால்கள், அப்புறம் ஒரு நாய். கூட நானும் பாக்குறேன். கூட வா, இங்க இருந்து போயிடலாம். வேகமா போ, இங்க இருந்து போயிடலாம். நிக்காம ஓடு. நாம சர்ச்சுக்கு போயிட்டு மறுபடியும் இங்க வரலாமா? சர்ச்சுக்கா? ஆமா. ஏன் நீ சர்ச்சுக்குலாம் போக மாட்டியா? நான் போனதில்ல.
சர்ச்சு மலை வேலை தான் இருக்கு. ஓல்ட் ரூட் 37 பார்க்க தாண்டி போனா நீ பார்க்கலாம். கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்ட. நீ நிமிர்ந்து பார்த்தாலே சர்ச்சு நல்லா தெரியும். ஓகே மறுபடியும் பார்க்கலாம். ஓகே பாய். மீன் பிடிக்க போயிருக்கன்னு உங்க அம்மா சொன்னா கண்டிப்பா எதுவும் கிடைச்சிருக்காது. பெருசா எதுவும் கிடைக்கல. சொன்னேன்ல. நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கிறத பார்த்தா நல்ல விஷயமா இருக்காதே. அதைத்தான் யோசிக்கிறோம். ஷெரீஃப், இந்த ரிப்போர்ட் எல்லாத்துலயும் உங்க கையெழுத்து வேணும். நீயே போட்டுக்க. எஸ் சார். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் பணம் கிடைச்சா நல்லா இருக்கும். உங்க 2 பேருக்கும் லைஃப்ல செட்டில் ஆகணுங்கிற ஐடியாவே இல்லையா? நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும். எதுக்கு? நீ ஏன் கேட்க மாட்ட? ஓசியில் கிடைக்கும் போது நீங்க எதுக்காக வேலைக்கு போறீங்க? தேங்க்யூ அங்கிள் ஜோ. சரி, அப்புறம் அந்த கொலின்ஸ் பிரதரை பத்தி ஏதாவது நியூஸ் தெரிஞ்சதா? எந்த காலின்ஸ் பிரதர்? ஹே பீட். ஹே ஜாக், என்ன ட்ரிங்க் வேணும்? வழக்கம் போலதான். ஓகே. எங்க போயிட்டீங்க ஜாக்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்தா. உங்களை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கே. தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்தேன், அதான் யாரையுமே பார்க்க முடியல. அப்ப இன்னைக்கு நைட்டு நம்ம வேட்டைக்கு போலாமா? நரி வேட்டைக்கு? இல்ல, நான் வரல. அந்த சம்பவத்தை நீ மறந்துறதா நல்லது ஜாக். அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் நர்வஸா இருக்கு தெரியுமா? ஆனா நான் நர்வஸ் ஆனேன்னா கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துக்குவேன். கொஞ்சம் முட்டாள்தனமாவா? அவன் நம்மளை பார்த்துட்டாங்கிறது எனக்கு தெரியும். நீ சொல்ற அந்த வயசான ஆளு இப்ப காட்டுக்குள்ள எங்கேயோ இருக்கான். அவனை நம்ம எங்க அனுப்ப நினைச்சோமோ அதே இடத்துலதான் இப்ப அவன் இருக்கான். ஆமா, லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்ப கூட இந்த பார்ல ரொம்ப இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நீ ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்க அந்த அழகான பொண்ணு கிட்ட சொல்லு, நீ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் கிஸ் பண்ணதில்ல அப்படின்னு உண்மையை சொல்லிடு. அதை நான் பாத்துக்கிற ஸ்னேக். ஒரு விஷயத்த மறந்துடாத, என்னோட யூனிஃபார்ம் கார்ல தான் இருக்கு. இப்ப கூட அதை போட்டுட்டு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும். நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா போன வருஷம் வாங்கின மாதிரி இந்த முறை அடி வாங்க வேண்டி இருக்கும். சும்மா ஜோக் பண்ணாத. ஜோக். நீ வச்சதெல்லாம் இங்க சட்டமாகாத. இங்க நாங்க வச்சதுதான் சட்டம். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இங்க நாங்க சொல்றது மட்டும் தான் நடக்கணும்.
எங்களை மீறி வேற எதுவும் நடக்கக்கூடாது. இது என்ன சர்ச்சா? சகோதரத்துவத்துக்காக யார் ட்ரிங்க் பண்ண போறீங்க? வா! என் கிளாஸை ஃபில் பண்ணு. Yay! காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு ஜாக். அப்படி என்ன நடந்தது? நல்லாதான் இருக்கேன். ஓ, நீ ரிலாக்ஸா இல்ல. நான் ரொம்ப நாளா உன் கூட இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தெரிஞ்சிரும், சொல்லு. நான் கேரியை விட்டுட்டு தனியா வேற ஊருக்கு போலான்னு இருக்கேன். தெரியல எத்தனை நாளைக்கு நான் இங்க இருப்பேன்னு. உன் பசங்க நிலைமை, உன்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாதுல்ல? ஏன் முடியாது? காலையில எழுந்திருக்கும் போது இருந்தே எனக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. மனைவி குழந்தைங்க இருந்தா கூட அவங்க கூட என்னால சொந்தம் கொண்டாட முடியல. கல்யாணம்ங்கிறது ரொம்ப ஈஸின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ட்ரை பண்றேன் ஃப்ராங்க். தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு உங்க குதிரை லாயத்துல வேலை போட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு இதெல்லாம் போதாது. கௌரவமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறீங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். என் மனைவிக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். என்னை விட்டு போனா இதை விட நல்ல லைஃப் கிடைக்கும்னு நினைச்சிட்டா. ரொம்ப நாளாக இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரிஞ்சது இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைன்னு. அவளுக்கு என் கூட வாழ பிடிக்கல, அதனால என்னை விட்டு போயிட்டா. கணவன் மனைவி பிரிஞ்சு போறதுங்கிறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப வேதனையான விஷயம்தான். அதை மறுக்க முடியாது. என்னை நம்புங்க. உங்க முடிவு சரியா இல்லையான்னு நிதானமா யோசிங்க ஜாக். பேசாம கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே பெட்டர். உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. அழகான மனைவி, அன்பான குழந்தைங்க. எனக்கு இதுதான் தேவை. அநேகமா எனக்கு இனிமே குழந்தை கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு இருக்கிறது எனக்கு வேணும். பிறனுக்குள்ளதை இச்சியாதிரு. நீங்க ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டீங்க. நான் எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ராங்க், என் கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சா. அப்படின்னா புலம்புறதை விட்டுட்டு முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நல்ல தகப்பனா இருங்க, நல்ல கணவனா இருங்க. அது உங்க ஃபேமிலி. இதை விட பெரிய கிஃப்ட் கிடையாது. நான் கிளம்புறேன். உன் நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நம்ம சர்ச் ஃபாதர் சாமை இப்ப நம்ம பலத்த கைத்தட்டலோட வரவேற்கலாம். ஆமென். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு கிடைச்சிருக்கார். இன்றைக்கு நம்ம சபையில நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ற? சுவிசேஷத்துல இருந்த சில விஷயங்களை பார்க்க போறோம். உங்ககிட்ட 100 ஆடு இருந்து அதுல ஒண்ணு தொலைஞ்சு போயிட்டா, மீத இருக்கிற 99 ஆடுகளை விட்டுட்டு காடு மேடெல்லாம் திரிஞ்சு தொலைஞ்சு போன அந்த ஆட்டுக்குட்டிய கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதை விட மாட்டேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? இந்த ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, அதே மாதிரி தான் வருத்தப்படாத 99 மனுஷங்களை விட பாவ மன்னிப்பு கேட்டு தவறுக்கு வருந்துற ஒருத்தருக்காக அந்த பரலோகம் சந்தோஷப்பட்டு கொண்டாடும். ஆமென். கேயின் பிரதர்ஸ் எப்பதான் தவற எண்ணி வருந்த போறாங்க? சட்டம் தன் கடமையை செய்யற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஃபாதர், அந்த ஷெரீஃப் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி எதுவும் செய்யல. நமது விசுவாசம் ஆண்டவர் மேலதான் இருக்கணும். நாம மனிதர்களுடைய விதிகளை பின்பற்றவில்லை.
ஓ ரொம்ப அருமையா பேசுனீங்க ஃபாதர். இருந்ததுல உங்க சர்வீஸ் அருமையா இருந்தது. இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள். நான் தான் ஃபாதர் ஷாம். Hello, Glad to Father. meet you. நம்ம அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். யார் அந்த கெயின் பிரதர்ஸ்? பிரார்த்தனை தேவைப்படுற 2 வாலிபர்கள். சரி பாக் வா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர், நான் கிளம்புறேன். சந்தோஷம், போயிட்டு வாங்க. வா போலாம். ஓகே. உங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. ஓ, Hands up. பயந்தே போயிட்டேன் பே. இனிமே இந்த மாதிரி பண்ணாத. அன்னைக்கு நீ பண்ணதுக்கு சரியா போச்சு. ஏதாவது தெரியுதா? இது வரைக்கும் ஒண்ணும் காணோம். அந்த வயசானவர் ஈஸி சேர்ல தூங்குறாரு. இன்னும் எழுந்திருக்கவே இல்ல. அவருக்கு தாகம் எடுக்கும், பசிக்கும். அப்போ இது வரைக்கும் அசையவே இல்ல. எப்படி இவ்வளவு நேரம் ஒருத்தரால அசையாம இருக்க முடியும்னு தெரியல. நான் கூட ரொம்ப நேரம் அசையாம இருப்பேன். நம்பிட்டேன். சரி. கையை எடு பே. என்ன வளர்ற நீ? என் மேல இருந்து உன் கையை எடுன்னு சொல்றேன். முட்டாள்தனமா பேசாத. முதல்ல உன் கையை எடு மேல. அங்கிள் பாப் வாங்க என் கூட. போச்சு, வசமா மாட்டிக்கிட்டா. முதல்ல உட்காருங்க போங்க. ம். பொம்மையா? அதான் அசையாம இருந்திருக்கு. ஏமாந்துட்டீங்களா? உட்காருங்க. ஓகே சார். ஆமா, எதுக்காக நீங்க 2 பேரும் என் வீட்டையே சுத்தி சுத்தி வரீங்க? அத்துமீறி நுழையிறது சட்டப்படி குற்றங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நான் அந்த பொம்மையா மாறிட்டா சந்தோஷப்படுவேன். இதெல்லாம் இவளோட ஐடியா. நான் வீட்டுக்கு போலாம் தான் சொன்னேன். என்ன? நீ தான் இவர் போய் செக் பண்ணலாம், இவருக்கு உயரமான கால்கள்லாம் இருக்குன்னு சொன்ன. நான் சொல்லல. நீதான் சொன்ன. நீதான் சொன்ன. நீதான். உங்ககிட்ட ரொம்ப அழகான பொம்மைங்களா இருக்கே. இல்ல நீங்களே செஞ்சதா? ஆமா, எல்லாம் அழகா இருக்கு. எனக்கும் இதே மாதிரி செய்யணும்னு ஆசையா இருக்கு. வா போலாம் பாக். ஆமா, நான் தான் அதெல்லாம் செஞ்சேன். அன்னைக்கு அந்த டேபிள் மேல ஒரு போட்டோ இருந்ததை பார்த்தேன். அவங்க உங்க ஃபேமிலியா? என் பேரு பாக். உங்க நாய் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷேப். நைஸ், கியூட்டான பேர். கம் ஆன் பே. பாய் அங்கிள் பாப். அதுவும் அங்க தெரியுது ஒரு மரம். அதை பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல நானும் எங்க அப்பாவும் ஒரு சின்ன விதை அங்க நட்டு வச்சதுதான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ அது எவ்வளவு அழகான மரமா வளர்ந்து நிக்கிறது பாத்தியா? ஆண்டவரும் அதே மாதிரிதான். நம்ம குடும்பமே கர்த்தருடைய அன்புங்கிற மழையால தான் வளருது. ஆண்டவருடைய அன்பால தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. பாப், I love you too, Daddy. I love you, Daddy. லவ் யூ மைக்கேல். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பாப். கார்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பேட்டரி மாத்துறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி ஆயில் செக் பண்ணணும். அப்படியா? சரி, ஒன்று பண்ணுவோம். வேலைக்கு போக இன்னும் டைம் இருக்கு. அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாமா? நீங்க வந்த அப்புறம் போய்க்கிறேன். பேட்டரி தான் பிரச்சனை. பேட்டரி மட்டும் தானே மாத்தணும். ஓகே, அதை நான் பாத்துக்கிறேன். வா, நம்ம போயிட்டு வரலாம். லெமன் ஜூஸ் குடிக்கிறியா? குடிக்கிறேன். ஹலோ. ஹாய் பாப். நீ கேட்டதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சால்ட்,
சுகர், அப்புறமா டூத் பேஸ்ட், டாய்லெட் பேப்பர். சரியா இருக்கான்னு பாத்துக்க பாப். இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. சரியா போச்சா? பார்க்கலாம். இந்த அதிமதுரம் ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஒரு நிமிஷம் பாப். இன்னைக்கு சர்ச்சில் ஃபாதர் மன்னிப்பு வழங்குறத பத்தி ரொம்ப நல்ல பிரசங்கம் பண்ணாரு. ஓகே, போதும் விடு. இந்தா, இது உனக்கு தான். எல்லாரும் காலையில முதல்ல சீக்கிரமா வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஜேக், கடைசியா இல்ல. ஐ எம் சாரி ஃப்ராங்க். சரி, போய் வேலையை பாருங்க. ஜேகே, இன்னைக்கு நைட் நல்ல வேட்டை இருக்கு, வரியா? இன்னைக்கு நைட் எனக்கு ஓவர் டைம் இருக்கு. கமான் ஜாக், பேங் பேங் பேங். எங்களையும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருக்கிற வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் இல்ல. அப்படி என்ன வேலை பார்க்குற நீ ஜேக்? சொல்லு, குதிரைக்கு எப்படி வேற மாதிரி லாடம் கட்டலாம்னா? இப்பெல்லாம் நீ எதுக்குமே எங்க கூட வர மாட்டேங்கிற. ஏதோ நீ ரொம்ப நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீயும் எங்கள மாதிரி தான். நான் ஒண்ணு உன்ன மாதிரி ஆள் கிடையாது. அப்படியா? நான் பாப் காலின்ஸை பார்க்க போறேன். இல்ல இல்ல இல்ல, நீ போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். முதல்ல உனக்கு அந்த அளவுக்கு வெயிட் கிடையாது ஜாக். ரெண்டாவது விஷயம், உன்னை நான் போகவும் விட மாட்டேன். ஹோ, முடிஞ்சா தடுத்து பாரு. ம். அவனை விடு, அவனை விடுன்னு சொல்றல. பரவாயில்லையே, என்ன அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. முதல்ல நீ வாயை மூடு ஸ்நாக். சொல்லு, நீ குடிச்சிருக்கியா என்ன? முதல்ல வீட்டுக்கு போ. குடிச்சிட்டு ஏன் வேலைக்கு வர்ற? எனக்கு சம்பளம் வேணும் ஃப்ராங்க். உனக்கு சம்பளம் வேணும்னா நாளைக்கு வேலைக்கு வரும்போது குடிச்சிட்டு வரக்கூடாது. நீ, உன்னோட பிரதர், அப்புறம் அந்த ஷெரீஃப் இந்த டவுனை உங்க கைக்குள்ள வச்சிருக்கிறதா நினைப்பு. மற்ற யாருக்காகவும் நான் பேச வரல, ஏன்னா அவங்க எல்லாரும் உங்களை பத்தி பேச பயப்படுறாங்க. ஆனா நீங்க தப்பான ஆளுங்க. நாம மறுபடியும் சந்திக்கலாம் பிரதர். டெக்சாஸ் ஸ்டேட்ல அத்துமீறி நுழையிறவங்களை சொல்லலாம்னு சட்டமே சொல்லுது, உனக்கும் தெரியும்ல. நான் என்னோட கன்னை எப்பவுமே லோடு பண்ணி தான் வச்சிருப்பேன். இன்னொரு தடவை நீ உள்ள வந்தா என் கோழியை திருட வந்த நரின்னு நினைச்சு உன்னை சுட்டு தள்ள வேண்டி வரும். நான் சொல்றது விளையாட்டா இருக்கா? மறுபடியும் வந்து பாரு, அப்பதான் என்ன நடக்கும்னு தெரியும். இப்ப இடத்த காலி பண்ண. ஓகே பாஸ், நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும்.
ஹாய் கேரி. ஹாய் ஃப்ராங்க், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் அந்த ஜேக்கை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நானும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். அந்த ஜேக்கும் கெயின் பிரதர்ஸ் ஒருத்தனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஓ, ஜேக் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். சரி, தேங்க்யூ ஃப்ரெண்ட். எங்க போயிட்டு வரீங்க? வேலைக்கு. யார் கூடவாத சண்டை போட்டீங்களா? ஆமா, சண்டை போட்டேன். ஃப்ராங்க் கால் பண்ணாரு. நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டாரு. நேத்து நைட்ல இருந்தே கரண்ட் இல்ல. நான் பில் கட்டிட்டேன். இல்ல, நீங்க கட்டல. ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? உங்க அப்பா கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு அப்பாவே கிடையாது. அப்பாவா? அப்பாக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? உங்க அம்மா சொல்றது கேட்டுட்டு வாயை மூடு. நான் வாயை மூட மாட்டேன். நீங்க எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கீங்க. நான் மட்டும் பேசக்கூடாதா? வெளிய போ, வெளிய போயிட்டு போயிடுங்கிறது. போ, போயிட்டு சொல்றல. போ, போ, முதல்ல வெளிய போ. பாக், 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 பாக். பாக். இந்த ஷீட் இந்த நாத்தம் நாறுது. எப்படித்தானே இதுல படுத்து தூங்குறியோ தெரியல. சரி, இந்த ஷீட் இன்னைக்கு நான் வாஷ் பண்ணி போட்டுறேன். நாத்தம் தாங்க முடியல. ஒரு வழியா வேலை முடிஞ்சது. சரி, இப்போ உன்னோட ஷீட்டை வாஷ் பண்ணலாம். ஏய், இல்ல வேணாம், அது குடிக்காத. ஏய், வேணாம் சொல்றேன்ல. ஏய், ஏய், விடு விடு விடு. ஏய், சொன்னா கேளு ஷெஃப். விடு விடு. விட போறியா இல்லையா? சரி, நீயே வச்சுக்க. நீ அதை வச்சுக்க. பாக், பாக், நான் தான் பே வந்திருக்கேன். என்ன தனியா விடு. என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனையா? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நான் ஒன்னும் அழல. என்ன பாரு பாக். என்ன ஆச்சு? கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டேன். உன்னை யாரோ அடிச்சிருக்காங்க. என் அப்பா என்ன அடிச்சிட்டாரு. குடிபோதையில இருந்ததுனால அவரை அடிச்சிட்டாரு. குடிக்காம இருந்தா அடிச்சிருந்திருக்க மாட்டாரு. அவர் உன்னை அடிச்சது தப்பு. குடிச்சாலும் குடிக்கலனாலும் அடிக்கிறது ரொம்ப தப்பானது பாக். ஆனா அவர் அப்படிதான் பண்ணுவாரு. யார்கிட்டயாவது நீ இதை பத்தி சொல்லணும். யார்கிட்ட போய் சொல்றது? அதுவும் இல்லாம நான் சொல்றத கேட்க யாருமே இல்ல. ஏன் அப்பா கிட்ட வந்து சொல்லு, அவர் கேட்பாரு பாக். அதெல்லாம் வேண்டாம். வா போலாம். வா போலாம் பாக். சொன்னா கேளு. வா. வா பேய். ஹாய் டாடி. அந்த சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. அதெல்லாம் நகர்த்தி வைங்க. சரி டாடி. இப்ப வந்துடுறேன். என்ன விஷயம் பேய்? டாடி, இவ என்னோட புது ஃப்ரெண்ட் பாக். இவளுக்கு அடிபட்டுருச்சு. ஓ, அடிபட்டுருச்சா? எங்க பார்க்கலாம். சரி சரி சரி.
இத உடனே குணப்படுத்த என்கிட்ட ஒரு நல்ல மருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா நல்லவர்னு சொன்னால. ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் ஆ, எடுத்துக்கம்மா. ஒன்னாவது எடுத்துக்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நானும் ஒன்னு எடுத்துக்கிறேன். நீ எடுப்பேன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. யூ வெல்கம். ஸ்மைல் பண்ணாதான் அழகா இருக்க. ஓகே டாடி, நாங்க கிளம்புறோம். ஓகே. சரி, எங்க போறீங்க? மீன் பிடிக்கிறதுக்கு. நினைச்சேன் நீ மீன் பிடிக்க தான் போவேன்னு. இங்க வா. வா பக் போலாம். ஹே பக், இத நீயே எடுத்துட்டு போலாமே. தேங்க்யூ. வாவ், நிறைய ஸ்ட்ராபெரி கிடைச்சிருக்கு. உங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடு. பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே டாடி, பாய். பாய் அங்கிள். பாத்தீங்களா மிஸ்டர் பில்லி, இந்த கஸ்டமர் கூட சந்தோஷமா தான் போறாங்க. அங்க போறான் பாரு. நாம எங்க போறோம் ஸ்னேக்? அவசரப்படாத. வா ஸ்னேக் வா, மோதி பாத்திரலாம். வந்துகிட்டே இருக்கேன் ஜாக். வந்துட்டேன் ஜாக். இப்ப நம்ம கோழி பிடிக்கிற விளையாட்டு விளையாட போறோம். கம் ஆன் ஸ்னேக், வேகமா போ. இப்ப நடக்கிறத பாரு. அவனை விடாத. அப்படிதான். ஆட்டோ சூடு பிடிச்சிருச்சு. ஜாக்கி, இப்ப நாம சகோதரர்கள்னு ஒத்துக்கிறியா? உன் கூடயும் சரி, உன் அங்கிள் ஷெரீஃப் கூடயும் சரி, எனக்கு எந்த தொடர்பும் வச்சுக்க பிடிக்கல. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு போலீஸ் சப்போர்ட் இருக்கு. அவர் கூட இருக்கிறதால நீங்க பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஷெரீஃப், நீ ஒரு பெரிய ஃப்ராடு. 10 ஸ்டார் குத்தி இருக்கிற ஃப்ராடு. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சுவத்துல ஓட்டையை மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டீங்கல்ல. என் குடும்பத்தை பத்தி நீ தப்பா பேசாத. சொல்றது புரியுதா? நீங்க எதை மறைச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? 2 சின்ன குழந்தைகளுடைய சந்தோஷத்தை, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய. அவங்க உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க 3 பேருடைய அழுகைக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். கூடிய சீக்கிரமே நடக்கும். நீங்க 2 பேரும் இங்கிருந்து முதல்ல கிளம்புங்க. கிளம்பு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
இப்போ உன்னை சுட்டு தள்ளிட்டு போறதுக்கு என்னால 1000 காரணங்களை சொல்ல முடியும். ஆனா என்னோட அதிர்ஷ்டம் ஒரே ஒரு காரணம் போதும். ஷெரீஃப், ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமில்ல. இது என்னன்னு பாருங்க. சரி, நீ ஒன்னு செய். உன் அம்மாவை நான் கேட்டதா சொல்லு. அப்படியே முடிஞ்சா ஸ்டோருக்கு வர சொன்னேன்னு சொல்லணும். Okay. ஓகே ஜேம்ஸ், ஹாய். நீயும் நீயும் தான் உன் அப்பாவை கேட்டதா சொல்லு. பை பாய். நம்ம ஐஸ்கிரீம் வாங்க போலாமா? ஹாய் கார்ல், எப்படி இருக்கீங்க? என்ன நல்லா ஐஸ்கிரீம் இருக்க. வேணும் நீ எப்படி உனக்கு? இருக்க சேத்? அதிமதுரம் ஸ்வீட் எனக்கு உங்களுக்கு தான். எனக்கு அது பிடிக்கும். ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கவா? தேங்க்ஸ் ப்ரோ. நைட் வீட்டுக்கு வாங்க கார்ல். உங்க சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச டின்னரை சமைக்கிறா. இந்த செவத்துல இருந்த போட்டோ எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கு. நானும் எங்க அப்பாவும் கையில மீனோட நிக்கிற போட்டோ அது. அப்புறம் அங்க எங்க அப்பா துப்பாக்கி சுடுறதுல ஜெயிச்ச போட்டோ அது. அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். நான் அந்த பிளாக் கலர் அதிமுதிர ஸ்வீட் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த மரபொம்மையும் எடுத்துக்கிறேன். சரி, இதெல்லாம் யார் செய்யறாங்க? என்னோட அண்ணன் பாப். உங்க அண்ணன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். நீதான் அவரோட மனைவியும் 2 குழந்தையும் கொன்னுட்ட. உன்னோட பில் 200 ரூபாய். ஸ்வீட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஷெரீஃப், உன் அண்ணன் பசங்க என் ஸ்டோர்ல வந்து திருடுறாங்க. இதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. யாரு? ஸ்நாக்கும் மேடியுமா? அவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்களே. அப்ப அவங்க என் அண்ணனோட குடும்பத்தையே அழிச்சாங்களே, அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியலையா? ஓ, அந்த விபத்தா? அத விபத்துன்னு நாங்க சொல்லலையே. ஆனா அத நீங்க விபத்துன்னு தான் சொல்லி ஆகணும். அது நடந்து மாச கணக்காகுது. மக்களே அந்த விபத்தை பத்தி மறந்துட்டாங்க. நீங்க மறுபடியும் இதை தோண்ட நினைச்சா தாராளமா தோண்டுங்க. அந்த பசங்களை பத்தி தெரியும்ல. நீங்க ஏதாவது செய்ய போய் பிரச்சனைனா நான் கண்டுக்க மாட்டேன். தெரியும், நீ தான் அதுல எக்ஸ்பர்ட் ஆச்சே இல்லையா ஷெரீஃப்? உனக்கு நல்ல ஸ்டோர் பிசினஸ் இருக்கு, அழகான குடும்பம் இருக்கு. அதை பாரு. சரி, நீங்க வந்த வேலை முடிஞ்சுதா? ஏன்னா எனக்கு பசி எடுத்துருச்சு. எனக்கும் தான். மிஸ்டர் நைட், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
உங்களை ஆர்லிங்டன் யூஎஸ்எம்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்க ஒரு கார் விபத்துல சிக்கி அடிபட்டிருந்தீங்க. உங்களுக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. நீங்க ரிலாக்ஸா இருங்க. நான் போய் மாத்திரையும் ஐஸ் பேக்கும் கொண்டு வரேன். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. கிச்சன்ல நிறைய ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி இருந்தது. செல்லம், என்ன மன்னிச்சிடு. உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. தெரியுமா? ஐ லவ் யூ டூ. உன் அப்பாவுக்கும் உன் மேல அன்பு இருக்கு. அவர் கொஞ்சம் பிரச்சனையில இருக்காரு. பரவாயில்லம்மா. என்னோட புது ஃப்ரெண்ட் பே என்ன அவங்க அப்பாவோட ஸ்டோருக்கு கூட்டிட்டு போனான். அங்கதான் எனக்கு அந்த ஸ்ட்ராபெரி கிடைச்சது. அந்த ஸ்டோர்ல எல்லாமே இருக்கு. ஓ அப்படியா? நான் எப்ப வேணாலும் ஸ்டோருக்கு வரலான்னு சொன்னாரு. அதுவும் நல்ல ஐடியா தான். சீக்கிரமா சரியாயிடும். ஓகே. ஒரு நிமிஷம் போன்ல யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஹலோ கேரி, பிராங்க் பேசுறேன். சொல்லுங்க பிராங்க். ஜேக்கோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எங்க இருக்காரு? யூஎஸ்எம்டியில். ஓகே, நான் உடனே வரேன். நம்ம உடனே கிளம்பணும். பாரி, உன் தம்பியை வேற காணுமே. வேற டிஷர்ட் போட்டு வா. ஃப்ராங்க். ஹாய். அவனுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கான். உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை. சீட் பெல்ட் போட்டு தான் ஓட்டியிருக்காரு. நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அவரும் அப்படித்தான் இருந்தாரு. தெரியும். கொஞ்ச நாளாகவே அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. உண்மையை சொல்லணும்னா அவனை 2-3 தடவை வேலையை விட்டு அனுப்பலான்னு நினச்சேன். கவலைப்படாதீங்க, அவனோட வேலை கண்டிப்பாக வேற யார் கைக்கும் போகாது. ஆனால் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அவனோட பிரச்சனைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இருந்தோம்னா அவன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். மிஸ் கேரி, எஸ். உங்க கணவருக்கு ஒன்றும் ஆகலை. நான் இங்கேயே நான் இருக்கேன். பார்த்துட்டு வரேன். என்ன மன்னிச்சிருச்சலாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ பா. இப்ப எப்படி இருக்கு? சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். உங்க ஃபைல் வந்துருச்சு தெரசி. தேங்க்யூ. ஓகே. ஹே ரூபி, ஜேக் நைட் எப்படி இருக்காரு? கொஞ்சம் வலி இருக்கு. அதனால தான் வலிக்கு மெடிசன் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே குட். அவருக்கு ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கும். நிச்சயமா கர்த்தர் தான் அவரை காப்பாத்திருக்காரு. உண்மைதான் டாக்டர். நான் ரூம் நம்பர் 3ல இருக்கேன். தேங்க்யூ டாக்டர். ஹாய் ஃப்ராங்க். இப்போ எப்படி இருக்கு? உங்களுக்கு தான் தெரியுமே. கேரி இருக்காளா? காஃபி வாங்கிட்டு வர போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறதா சொல்லியிருக்கேன். ஆனால் என்னால் உனக்கு சேவையெல்லாம் செய்ய முடியாது. இங்கே பாருங்க ஃப்ராங்க், நீங்கள் வழக்கமாக எனக்கு ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுப்பீங்களே, அதை இப்போ எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். பரவாயில்லையே, உனக்கு பைபிள் வசனம் கூட தெரிஞ்சிருக்கு. யா,
அப்பா சொல்லி கொடுத்தது. ஜேக், ஆனா நர்ஸுக்கு இது தெரியக்கூடாது. சீக்கிரமே நீ குணமாகி வீட்டுக்கு போயிடலாம். கூடவே கொஞ்சம் பணமும் வச்சிருக்க, உனக்கு பயன்படும். இதுக்கு நான் தகுதியானவன் இல்லை. வச்சுக்க, உனக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஆனா இது உன் பிரச்சனையை தீர்த்து வைக்காது. சரி, நீ சாண்ட்விச் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவு சீக்கிரம் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஜேக். உன்னை பத்தி கவலைப்பட நிறைய பேர் இருக்காங்க. உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து கவலைப்படுறாங்க. அவங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ இப்ப கேலோஸ் ரோட்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன்னா நானும் இந்த நிலைமையில இருந்திருக்கேன். அது ரொம்ப இருளான பாதை. கண்ணை கட்டி விட்ட மாதிரி நமக்கு தோணும். பாதையோட கடைசிக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு மரப்படிக்கட்டு ஆரம்பிக்கும். அதுல ஏறி போகணும். அது ஏதோ புதைக்குழிக்குள்ள இன்னும் ஆழமா புதைஞ்சு பயணிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கட்டு முடிஞ்ச பிறகு மேல ஒரு சாரமும் அதுல ஒரு கயிறும் தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த கயிறோட முடிச்சு உன் கழுத்தை இருக்கும்போது கிரீச் கிரீச்னு சத்தம் வரும். அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். திடீர்னு பார்த்தா உன்னோட கால்கள் தரையில் இருக்காது. படக்குன்னு உன் கதை முடிஞ்சிடும். இந்த கேலோஸ் ரோட்ல பயணிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஜாக். உன் கண்ணில் கட்டியிருக்கிற கருப்பு துணி நீயா கட்டினது. உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மற்றவங்க யாரையும் காரணம் சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையை சிறப்பானதாக்கணும்னா அதுக்காக உடனே நீ பாதை மாறணும். நீ அந்த பாதையிலிருந்து எப்போ வேணாலும் திரும்பி வர முடியும். அதுக்கான மொதல் அடியை நீ தான் எடுத்து வைக்கணும். நான் அங்கதான் இருந்தேன். நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன பார்த்த? கெயின் பிரதர்ஸ் தான் பாப் காலின்ஸ் வீட்டுக்குள்ள பெட்ரோல் குண்டை வீசினா. நான் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். ஆனா ஸ்னேக் என் நெஞ்சில துப்பாக்கி வச்சு மிரட்டினா. அது ஒரு ஆக்சிடென்ட், அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, அப்படித்தான் சொல்றாங்க. யா, ஒரு மனுஷனுக்கு சாவை விட கொடுமையானது வாழ முடியாம இருக்கிறது தான். நான் ஒரு கோழை பிராங்க். நீ கோழை இல்ல, நீ தப்பு பண்ணிருக்க. உன்னை திருத்திக்க. நான் வாழ தகுதி இல்லாதவன். ஏற்கனவே பாதி செத்துட்டேன். அதெல்லாம் இல்ல, நீ வழி மாறி போயிருக்க, அவ்வளவுதான். என்னால தூங்க முடியல, வேலை செய்ய முடியல, குடிக்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. இறந்து போன அந்த 2 குழந்தைகளும் அவரோட மனைவியை என் கனவுல அடிக்கடி வராங்க. என்னோட பசங்க என்ன வேற ஆள் மாதிரி பாக்குறாங்க. என் மனைவி என்னை பார்த்து பயப்படுறா. அன்னைக்கு நைட் நடந்ததை மாத்தி இருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். ஆனா முடியாம போச்சு. ஆண்டவர்கிட்ட நீ பாவ மன்னிப்பு கேட்கணும் ஜாக். பாவ மன்னிப்பா? அதாவது ஆண்டவர் என்ன அப்படியே மன்னிச்சு விட்டுருவாரா? ஆமா, மன்னிச்சு விட்டுருவாரு. அப்படித்தான் இந்த புனிதமான பைபிள் சொல்லுது. எப்படி மன்னிப்பு கிடைக்கும் தெரியுமா? எப்படி? நீ கேட்டா போதும். ஷேப், எந்திரிச்சு வா. இங்க பாத்தியா, நான் உனக்கு ஃபேவரட்டானதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, இதை சாப்பிடு. ஷெஃப்,
ஷெஃப் ஷெஃப் கமான் எந்திரி. ஏய் எந்திரிச்சு சாப்பிட. ஷெஃப் 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 ஏய் நீயும் என்னை விட்டு போயிட்டியா? ஓ ஷெஃப் 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 Hear me calling in the wind across the sea. I have written your name in heaven. Hear my voice. Come to me. Feel the presence of my loving, healing hands upon your soul. எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. You'll always know. Sing my name to the morning, and when the golden sun goes down, I will be with you. I'll never leave you. Hear my voice and rest in me. பே என்ன பார்க்க வந்திருந்தான். அவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டானா? ஆமா கண்டுபிடிச்சிட்டான். ரொம்ப நல்ல பையன். அவனை பொறுப்பா வளர்த்துருக்கீங்க. அவன் நல்லா வளர்ந்துட்டான். மேபி அவன் அப்பா மாதிரியே ஹைட்டா வருவான். என்ன இப்படி சொல்றீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்ப நினைச்சாலும் வருத்தமா இருக்கு பாப். எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு தெரியுமா? அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. இப்ப கூட எனக்கு அந்த பூக்களோட வாசனை வருது. என் மனைவி ரொம்ப அழகா இருக்கா. மேரி மைக்கேல். என்னோட 2 குழந்தைங்க. அவங்க தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு புரியுது. நாங்களும் அவங்கள மிஸ் பண்றோம். உங்களுக்கு நடந்தது அநியாயம். அநியாயம்தான். ஆனா என் குடும்பத்தை புரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாது. பாப், அவனை நீங்க மன்னிக்கிறத பத்தி யோசிச்சீங்களா? யார பத்தி சொல்ற? ஜேக்க பத்தி தான். அவனுக்கு ஒரு அழகான சின்ன பொண்ணு இருக்கா. அவன் வாழ்நாள் முழுக்க இந்த வலியோடவும் உணர்ச்சியோடவும் வாழணுங்கிறத யோசிச்சீங்களா? நான் இப்ப என்ன நிலைமையில் இருக்கேன்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நான் என் குழந்தைங்களையும் என்னோட மனைவியையும் இழந்துட்டு நிக்கிறேன். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? இந்நேரம் நானும் என் குழந்தைகளும் விளையாடிக்கிட்டு இருந்திருப்போம். என் மனைவி என்ன பாவம் பண்ணா? இனிமே யாரை தேடி நான் வீட்டுக்கு போவேன்? நீங்க வேணா மறுபடியும் அந்த காட்டுக்குள்ள போய் யார் தொடர்பும் இல்லாம நீங்க மறைஞ்சு வாழலாம். அப்பா இறந்தப்ப நான் செஞ்சனே அந்த மாதிரி.
இல்ல ஆண்டவரை இங்கே வைக்கலாம், உங்க இதயத்துல. ஏன்னா ஆண்டவர் துணையா இருந்தா எங்க இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருப்போம். இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் நீங்க செய்ய போறதில்ல. ஆனா நீங்க வாழ்ந்துதானே ஆகணும். நீங்க என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்க பாபி. நீங்க என்னையும் ஸ்டோரையும் மறந்துட்டீங்க. இது நம்மளோட ஸ்டோர். நீங்க இப்படி காட்டுக்குள்ள மறைஞ்சு வாழ்றதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இனிமே நீங்க யாருக்காகவும் ஓடி ஒழிய தேவையில்லை. உங்களை அன்பா நேசிக்கிற, பிரிஞ்சு தவிக்கிற உறவுகள் நிறைய இருக்கு. உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே தம்பி நான் தான் பாபி. நான் உங்களை மிஸ் பண்றேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. பழைய மாதிரி இந்த சண்டே எங்க கூட நீங்க சர்ச்சுக்கு வந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளீஸ். நான் யாருக்காக ஒழிஞ்சு வாழ போறேன் சொல்லு. ஆண்டவர்கிட்ட பேச சர்ச்சுக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த 3 பசங்களையும் நான் கொல்ல போறேன். ஸ்வீட் எடுத்து வச்சதுக்கு தேங்க்ஸ். ஹலோ ஹலோ ஜெசி. சார், ஆமா, நான் தான். உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு தான் சொல்ல வந்தேன். வேணும் ரூம் போ. என்ன நடந்தது? பாபு வந்திருந்தாரு. என்ன சொல்றீங்க? அவங்களால மறுபடியும் அவருக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க 3 பேரையும் கொல்ல போறாரு ஜேசி. என்ன சொல்றீங்க? நான் கிளம்புறேன். சார், நீங்க எங்க போறீங்க? சார், பேய், அவனை எளிய நசுக்கிற மாதிரி நசுக்க கொல்ல போறேன். அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு முடிக்க போறேன். கண்டிப்பா இதை நீ செஞ்சுதான் ஆகணுமா? கண்டிப்பா செஞ்சே தீருவேன். எம்மை மன்னியும் ஆண்டவரே.
1 2 3 4. இப்போ நான் Okay. நான் ஜெயிச்சிட்டேன். சரி இன்னொரு வாட்டி விளையாடலாம். ஜாக் நைட் ரூம் ப்ளீஸ் கனெக்ட். ஜாக் இங்க யாரோ வந்திருக்காங்க. எங்க? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீட்டு வெளியே நான் குப்பை கொட்ட போனேன். அப்போ கேரி, நான் உடனே வீட்டுக்கு வரேன். ஜாக் ஓகே குட். மிஸ் காம்ஸ் இப்போ பெட்டராக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க டெஸ்ட்லாம் நார்மலாக இருக்கு. ஸோ டெமரால் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே. மிஸ்டர் ஜேக் நைட் ஓகே குட். அவரோட எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஒரு நாள் மானிட்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிடலாம். அவரால் ஜூஸ் குடிக்க முடிஞ்சதுன்னா ட்ரிப்ஸ் நிறுத்திடுங்க. ஓகே டாக்டர். ஹலோ, நான் ஃப்ராங்க் பேசுறேன். ஹலோ ஃப்ராங்க், எனக்கு உங்க பிக்கப் ட்ரக் உடனே தேவை. ஹாஸ்பிட்டல் இல்லாம வெளியே என்ன பண்ற? நீ நல்லா ரெஸ்ட் எடு. வேலையை முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. ஜாக், நான் சொல்றது கேளு. ஜாக், நீ என்ன செய்யற? ஜாக், அப்புறம் பேசுறேன். ஜாக், வேணாம் ஜாக். பேரி, டாடி உங்களுக்கு சரியாயிருச்சா? சரியாயிருச்சு. பக்கு நீ என்ன பார்த்தன்னு வந்து காட்டு. கேரி, நான் சொல்றத கவனமா கேளு. நான் வெளியில போனதும் நீ பையன் பேரியையும் பக்கையும் பெட்ரூம் கூட்டிட்டு போயிடு. உள்ள போய் கதவை லாக் பண்ணிக்க. ஓகே. ஃப்ரண்ட் டோரையும் பூட்டி வச்சிரு. நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துடுவேன். எனக்கு பயமா இருக்கு ஜாக். பயப்படாத. ஓகே. இது நம்ம ஃபேமிலி. சொல்றது புரியுதுல்ல? நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். சத், ஃபாதர் சாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நிச்சயமா. என் அண்ணன் என்னை பார்க்க வந்திருந்தாரு. அவர் சொன்ன விஷயம் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அவர் அந்த கெயின் பிரதர்ஸ் 2 பேரையும் கொல்ல போறதா சொன்னாரு. ஜேக்கையும் சேர்த்துதான். அவரால் இதெல்லாம் செய்ய முடியாத சத். அவரால் முடியும். கண்டிப்பா செய்வாரு. இனிமே இழக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை. நமக்கு தவறு செஞ்சவங்களை நாம தேடி போய் அவங்க செஞ்ச தவற மன்னிக்கணும். ஃபாதர், அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். அவரோட மகனை கொன்னுட்டாங்க. அவர் செல்ல மகளையும் கொன்னுட்டாங்க. அவரோட அன்பான மனைவியும் கொன்னுட்டாங்க. எனக்கே இதெல்லாம் நினைக்கும் போது அவங்கள பழி வாங்கணும்னு தோணுது. சத், நீ எப்ப வேணாலும் என்ன தேடி வரலாம். என் இடத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்க ஃபாதர்? உன்கிட்ட எனக்காக ப்ரே பண்ண சொல்லி கேட்டிருப்பேன்.
அங்க போறான் பாருங்க. உனக்கு என்ன ஆச்சுன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் இப்படி பண்ண? சாரிமா. சரி வா, என்ன பாபா அங்கிள் கிட்ட கூட்டிட்டு போ. சரி. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை எந்த சோதனைக்கும் உட்படுத்திடாதீங்க. என்றைக்கும் உம்முடையதான ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உமக்கானது. ஆமென். கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு வரீங்களாப்பா? அப்பதான் உங்களை பார்க்க முடியும். நீ என் குடும்பத்தை அழிச்சிட்ட, என் சொந்தங்களையே அழிச்சிட்ட. ரொம்ப புலம்பாதீங்க பாப். உங்க மனைவி குழந்தைங்க மாதிரி நீங்களும் எரிஞ்சு சாக்க போறீங்க. உன்னை கொல்ல போற ஸ்னேக். உன்னையும் உன் தம்பியும் சேர்த்து கொல்ல போற. இனிமே உங்களால இந்த ஊர்ல யாருக்கும் எந்த தொந்தரவு இருக்காது. நிம்மதியா இருப்பாங்க. எதுக்காக இதெல்லாம்? என் ஸ்டோருக்காக நீ இது செய்யலன்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்றது சரிதான். எனக்கு உங்களை பிடிக்கல, உங்க ஃபேமிலி சுத்தமா பிடிக்கல, உங்களை மாதிரி ஆளுங்களை எனக்கு பிடிக்காது. ஆனா இதெல்லாம் ஏன் செஞ்சுன்னு நான் சொல்றேன். எங்க பரம்பரையை காப்பாத்த, உங்களை மாதிரி ஆளுங்களை அழிக்க. இப்ப சிந்த போறது கூட உன்னோட ரத்தம் தான். நீ கொடூரமானவன். ஆண்டவர் தான் உன்னை மன்னிக்கணும். என் உலகத்துல எந்த ஆண்டவருக்கு இடம் கிடையாது பா. எனக்கு ஆண்டவர் இருக்காரு. இப்போ உன்னை காப்பாத்த ஆண்டவர் இல்லையன்னு வருத்தப்பட போற. இது என்னோட பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன். இது நம்ம பிரச்சனை பிரதர். கண்ண கீழே போடு ஸ்னேக். ஒரே துப்பாக்கில 2 பேருக்கு சாவு. இந்த ஏரியால ஒரு பிரச்சனை வெடிக்க போறதா தகவல் வந்திருக்கு. மேட், நீ உன் துப்பாக்கி எடுத்து பாபோட தம்பியை குறிவை. சொன்னது சரி. ஷெரீஃப், 10:33. சந்தேகப்படுற மாதிரி 3 பேர் கையில கன்னோட பழைய அடிலோட மில்ல இருக்காங்க. அவங்க சுட தயாரான பொசிஷன்ல இருக்காங்க. கண் எப்ப வேணாலும் வெடிக்கலாம். கவனமா இருங்க. அவங்கள தப்பிக்க விட்டுறாதீங்க. நான் வர்ற வரைக்கும் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். டேவிட் 927 அங்க வந்துட்டு இருக்கோம். ஷெரீஃப், உள்ள ஸ்னேக், மேட்டி, ஜாக் 3 பேரும் பாப் காலின்ஸ் கூட இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல சொன்னதே எனக்கு புரியுது கிபி. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நான் வந்துகிட்டே இருக்கேன் கிபி. கிபி கிபி என் ஹஸ்பண்ட் உள்ளதா இருக்காருன்னு எனக்கு தெரியும். இல்ல முடியாது, நான் உள்ள போறேன். நீங்க சொல்லுங்க. உங்க கணவர் உள்ளதா இருக்காரு. எல்லார் கையிலும் கன் இருக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்கிள் பேய், டேய் எங்க போற? நில்லு. டாடி. டேய், முதல்ல நீ இங்க இருந்து வெளியில போ. வேணாம் டாடி, யாரையும் ஷூட் பண்ணாதீங்க. சொன்னேன், சீக்கிரம் வெளியில போ. முடியாது டாடி, நீங்களும் அங்கிள் வராம நான் போக மாட்டேன். என்ன விடுங்கன்னு சொல்றேன்ல. என் பையனுக்கோ ஹஸ்பண்ட்க்கோ ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை தேடி வந்து பழி வாங்குவேன். நீ இது வரைக்கும் என்ன மாதிரி கொடூரமா பழி வாங்குறவள பாத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லையா? அவங்க இருந்திருந்தா உங்க 2 பேரையும் எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க. மன்னிச்சிருங்க. நானும் உங்களை மன்னிச்சிடுறேன். வேண்டாம், சுடாதே. எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க.
உனக்கு ஒண்ணும் ஆகலையே? கைய தலைக்கு பின்னால வைங்க. சீக்கிரம் சீக்கிரம் சொல்றத செய்யுங்க. ஸ்னேக், ஒருத்தனை கஸ்டடியில் எடுத்தாச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் பாப், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏற்கனவே உன்னை மன்னிச்சிட்டேன். ஸ்னேக், என்னை விட்டுட்டு போகாத ப்ளீஸ். என்ன கடைசி ஓனாயா தனியா விட்டுட்டு போகாத. இங்க ஒருத்தர் குண்டு அடிபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டார்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு செஸ்ட்ல அடிபட்டிருக்கு. இவர் சீனோட வளர்ந்துட்டு இருக்காரு. இவரை உடனடியா இங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இங்க பாருங்க, ஏதாவது பேசுங்க. கம் ஆன், ஏதாவது பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஹாய் பாப். ஹாய் சேத். நீங்க ரெடியா இருக்கீங்களா? யா, அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, அப்ப வாங்க போலாம். ஹாய் குட்டீஸ், உங்களை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹேய், ஹாய். ஹாய் பே, ஹாய் மாஜி, ஹாய் பாப். ஹாய் ஜெசி. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். உண்மைதான் ஜெசி. யா. சரி, நீ பசங்களை கூட்டிட்டு முன்னாடி போ. நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, வாங்க குட்டீஸ், நம்ம போலாம். நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க. எனக்கு இதுக்கெல்லாம் என்னை தயார் பண்ணிக்க கொஞ்சம் டைம் வேணும். பழைய மாதிரி இருக்க முடியுமான்னு தெரியல. பாப், உங்களால முடியும். சரியான நேரத்தில் இதை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது உங்களை வரவேற்கிற உங்க ஃபேமிலி கொடுக்குற சின்ன கிஃப்ட். ஆண்டவர் தவிர்த்து வாழ முடியாதுங்கிறது உங்களுக்கே தெரியும். உண்மைதான், அது கொஞ்சம் கஷ்டம். ஸ்டோரில் பார்க்கலாம். சரி, நீ இப்போ நான் வரேன். இது நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு முக்கியமான நாள். திரும்ப வந்திருக்கிற நம்ம பாபா நம்ம வரவேற்கிறோம். கம்யூனிட்டின்னு நான் சொன்னதும் அது ஒரு சின்ன குரூப்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம சின்ன குரூப் கிடையாது. பரந்த மனசு கொண்டவங்க. நம்ம எல்லாருக்கும் பெரிய கனவுகள் இருக்கு. குடும்பத்துடைய நன்மைக்காக கடுமையா உழைக்கிறவங்க.
எந்த ஒரு சிட்டிலையும் எல்லாரையும் இணைக்கிற ஒரே ஒரு காமன் விஷயம் அதுதான். நம்ம ஒன்னா கஷ்டப்படுறோம், எல்லாரையும் ஒன்னா நேசிக்கிறோம். அதே போல இன்னைக்கு காலின்ஸ் பிரதரோட ஆன்டிக் ஸ்டோர் திறப்பு விழாக்கு ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாருமே கூடி இருக்கோம். பாப், நீங்க தான் தொடங்கி வைக்கணும். என்ன கௌரவப்படுத்திட்டீங்க. All right. எல்லாரும் உள்ள வாங்க. Congrats, Bob. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷம். நீ சரியான முடிவு எடுத்திருக்க ஜாக். என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ராங்க்.